வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த 29 வயது மனிதர், அந்த மனிதருக்குள்ள இருந்தது எல்லாமே பயமும் குற்ற உணர்ச்சியும் தான். ஏன்னா அவர் கோடீஸ்வரர் ஆனதுக்கு காரணம் அவரோட உழைப்பு இல்ல, ஒரு ஏடிஎம் மெஷின். நிஜமான ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச த்ரில்லர் கதைகளை சினிமாட்டிக்கா தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியாவோட வாங்கராட்டா சிட்டில பார் டெண்டரா வேலை பார்க்கிறவர் தான் டான் சாண்ட்ரஸ். அவருக்கு 29 வயசு இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பார்ல ட்ரிங்க் சர்வ் பண்ற பார் டெண்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பொதுவா பார்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை முடியறதுக்கு லேட் நைட் ஆகிடும். அன்னைக்கும் வேலை முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு. டான் சாண்ட்ரஸ் தன்னோட வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்த நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்கோட ஏடிஎம்ல கேஷ் எடுக்க நினைச்சாரு. அப்ப கரெக்டா மிட் நைட் 1 மணி இருக்கும். அந்த ஏடிஎம்ல மெஷின்ல கார்டு சொருகி எவ்வளவு மணி வேணும் அப்படின்னு டைப் பண்ணி பணத்துக்காக காத்துக்கிட்டு மெஷின் சர்றன்னு பணத்தை எண்ணி வெளியே தள்ளிச்சு. அப்படியே ரெசிப்டும் வந்துச்சு. வழக்கமா நம்ம ரெசிப்ட தூக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்ப்போம். அப்படிதான் டான் சாண்ட்ரஸ் ஒரு பார்வை பார்த்து கசக்கி தூக்கி எறிய போனாரு. அந்த மின்னல் வேகத்துல கசக்கிய பேப்பர்ல ஒரு விஷயம் அவருக்கு கண்ணில் பட்டுச்சு. டிரான்சாக்சன் ஃபெயில்டு. எஸ், அவர் பண்ணி இருந்த அந்த டிரான்சாக்சன் ஃபெயில்ட் ஆகி இருந்துச்சு. ஆனா அவரோட கைக்கு பணம் வந்துருச்சு. வழக்கமா பணம் எடுத்ததும் பேங்க்ல இருந்து வர்ற அந்த மெசேஜ் கூட அப்ப அவரோட போனுக்கு வரல. அப்படின்னா மெஷின்ல கோளாரா அப்படின்னு அவருக்கு தோணிச்சு. மீண்டும் கார்டை சுருகி பணம் எடுத்தாரு. மீண்டும் டிரான்சாக்சன் ஃபெயில்டு, ஆனா பணம் கையில இருக்கு. மீண்டும் ஒரு முறை மீண்டும் டிரான்சாக்சன் ஃபெயில்டு, ஆனா பணம் கைக்கு வந்துருச்சு. இப்படியே தொடர்ந்து செஞ்சா அவ்வளவுதான், நாளைக்கு காலையில பேங்க்ல இருந்து தேடி வந்துருவாங்க அப்படின்னு எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அடுத்த சில நாட்கள் வரைக்கும் பேங்க்ல இருந்து எந்த காலோ மெசேஜோ வரல. இவரோட அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் குறையல. என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அவரோட மனசுல இத பத்தி ஒரு ஓரத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஏடிஎம் கிராஸ் பண்ணி போறப்ப அன்னைக்கு நடந்த விஷயம் அவருக்குள்ள நினைவுக்கு வந்துச்சு. ஒரு அலாவுதீன் விளக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்னு என்ன தேய்ச்சி ஜாலியா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவரோட மனசுக்குள்ள ஓடிச்சு. ஆனா அந்த ஏடிஎம் மெஷின்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம போய் சிக்கிட்டோம்னா என்ன ஆகுறது? இருந்தாலும் கம்மியான அமௌண்ட்டை எடுப்போம், ஒருவேளை பேங்க் கண்டுபிடிச்சிட்டா அதை நம்ம திருப்பி கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த ஏடிஎம் மெஷின்ல போய் பணம் எடுத்தப்ப பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு. ரெசிப்ட்ல டிரான்சாக்சன் சக்சஸ் அப்படின்னு வந்துச்சு. அட கடவுளே, என்ன இது இப்படி புஷ்ன்னு போயிடுச்சு? அலாவுதீன் விளக்குன்னு நினைச்சா எல்லாமே ஆரம்பிச்ச இடத்திலேயே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வேலைக்கு கிளம்பிட்டாரு. அங்க பார்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நாம ஏன் அன்னைக்கு நைட்டு போய் எடுத்த அதே நேரத்துல போய் பணத்தை எடுக்க கூடாது அப்படின்னு தோணிச்சு. எஸ், அவர் நினைச்ச மாதிரி அந்த மிட் நைட் 1 மணிக்கு அலாவுதீன் விளக்கு வேலை செஞ்சது. கார்டை தேய்ச்சாரு, பணபூதம் வெளியே வந்துச்சு. ஆனா டிரான்சாக்சன் ஃபெயில்ட், பேலன்ஸ் அப்டேட் மெசேஜும் வரல. அந்த ஏடிஎம்ல இருந்த ஒரு பிரச்சனை டான் சாண்ட்ரஸுக்கு பணமழைய கொட்டிச்சு. அடுத்தடுத்து இப்படியே வந்து பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. பணம் எடுத்ததுக்கு அப்புறம் சில நாட்கள் வெயிட் பண்ணுவாரு. பேலன்ஸ் குறையுதா, பேங்க்ல இருந்து கால் எதுவும் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணுவாரு. எதுவும் வந்த மாதிரி தெரியல அப்படின்னா மீண்டும் போய் பணத்தை எடுப்பாரு. காலையில தன்னோட கள்ளக்காதலியை பாக்குற மாதிரி அந்த ஏடிஎம் பாப்பாரு. இரவானதும் கள்ளக்காதலியோட வீட்டுக்கு போய் உறவாடுவாரு. இப்படியே பல மாதங்கள் போச்சு. ஆயிரங்கள், பத்தாயிரங்கள், லட்சங்கள். டான் எடுத்த பணத்தோட மொத்த மதிப்பு சாதாரண மனிதன் கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. வெறும் சில வாரத்துல அவரோட வாழ்க்கை கோடீஸ்வரர் வாழ்க்கையா மாறிச்சு. சுத்திலும் பெண்கள், பெரிய பெரிய லக்ஸுரி ஹோட்டல், நண்பர்களோட தினமும் பார்ட்டி அப்படின்னு அவரோட வாழ்க்கையே கோலாகலமா மாறி இருந்துச்சு. ஆனா எல்லாம் சில காலம் தான். ஏன்னா அவரே சிக்க வச்சுக்கிட்டாரு. அப்படி என்ன தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டாரு? அவர் தவறு எதுவும் செய்யல, திருந்த ஆரம்பிச்சாரு. 5 மாதங்களுக்கு பிறகு இவ்வளவு பணத்தை எடுத்துட்டோமோ அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணவே பல மாதங்கள் ஆயிடுச்சு. அந்த பணத்தை வச்சு வாழ்ந்த சொகுசு வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சலிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு அந்த ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறதையே நிறுத்திக்கிட்டாரு. ஆனா அதுவரை அவர் எடுத்த பணமே $1.6 மில்லியன் சுரண்டி இருந்தாரு. அந்த பணத்தை வச்சு சொகுசு வாழ்க்கையை கண்டினியூ பண்ணாரு. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா அவரோட மனசுக்குள்ள. கொள்ளை அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் போட்டா பரவாயில்ல, கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சா நிம்மதியா தூங்க முடியுமா என்ன? அதுதான் அவரோட மனசுல நடந்தது. இப்ப சுத்தி இருக்கிறவங்க இவரை பத்தி பேசுறது எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாரு. இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது திடீர்னு அப்படிங்கிற கேள்விக்கு இவர் பல பொய்கள் சொல்லி இருந்தாலும் ஏதோ மோசமான வழியில தான் வருது அப்படின்னு அவரோட நண்பர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவங்க பேசுறதெல்லாம் இவருக்கு காது படவே கேட்டது. போதை மருந்து விக்கிறான் போல, கள்ள கடத்தல் பண்றான் போல அப்படின்னு பேசுற பேச்செல்லாம் அவரை அச்சுறுத்தியது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்க் இதை கண்டுபிடிக்கத்தான் போறாங்க. அன்னைக்கு வீட்டு வாசல்ல போலீஸோட வந்து நிக்கிறப்ப நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கு
இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே தினமும் பயந்தாரு. யாராவது கதவை தட்டினா பேங்க் ஆட்களா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாரு. கால் வந்தா பேங்க்ல இருந்து பண்றாங்களோ அப்படின்னு பயந்தாரு. ஒரு கட்டத்துல டானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. சட்டம் கொடுக்க போற தண்டனையை விட இந்த பயம் தான் கொடுமையா இருக்கு. இதுக்கு செஞ்ச தவற ஒத்துக்கிட்டு தண்டனையை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரு. பல மாதங்களா உலகத்துக்கு தெரியாம இருந்த அந்த ஏடிஎம் ரகசியத்தை அவரே விஷயத்தை வெளியே சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா யார்கிட்ட போறது? பேங்க் இல்ல போலீஸ்? யார்கிட்ட போறதுன்னு அவருக்கு புரியல. சரி, பேங்க், அதுதான் சரியா இருக்கும். சண்டைக்காரன் கால்ல போய் விழுந்துருவோம். ஒருவேளை பேங்க் நிறுவனத்துக்குள்ளேயே அந்த விஷயம் சால்வ் ஆகலாம். ஏன்னா இப்படி ஒரு கிளிச் அவங்க பேங்க்ல இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு தான் கெட்ட பேர். பேங்க்குக்கு போறது தான் சரியான முடிவு அப்படின்னு கஸ்டமர் காலுக்கு போன் பண்ணாரு. ஆனா எதிர் தரப்புல பேசிய கஸ்டமர் கேர் அதிகாரி, அந்த பொண்ணு சரக்கடிச்ச வீட்டுல போய் படுங்கடா, எங்களை போட்டு ஏன்டா ஹிம்சை பண்றீங்க அப்படிங்கிற தோணியில ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரோட அக்கவுண்ட் கிளீன், எந்த டிரான்சாக்ஷன்லயும் தவறுகள் இல்ல. அதுலயும் அவரோட அக்கவுண்ட்ல சில டாலர்கள் தான் இருந்துச்சு. இந்த சில்லற டாலர்களை வச்சு மில்லியன் கணக்குல அந்த ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்ததா சொன்னா நீங்க அடிச்ச சரக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. உங்க பேங்க்ல நான் திருடினேன் மேம் அப்படின்னு டான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அந்த பேங்க் நம்பவே இல்ல. டானுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது. இவ்வளவு நாள் நாம போய் அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தது அவங்களோட பேங்க் சிஸ்டம்ல அப்டேட்டே ஆகல. அப்போ அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த ஏடிஎம்முக்கும் பேங்கோட சர்வருக்கும் தொடர்பு துண்டிக்கப்படுது. இன்டர்நெட் இல்லாத மொபைல் போல அந்த ஏடிஎம் செயல்படுது. ஆனா பணம் மட்டும் வெளியே வருது. பேங்க் சர்வர்ல அப்டேட் நடக்கல. கஸ்டமர் கேர் வேலைக்கு ஆகல. அடுத்து பேங்க்குக்கு நேர்ல போனாரு. ஆனா அங்கதான் ஸ்டேட்மெண்ட் கிளியரா இருக்கு. அதனால டான் ஏதோ பைத்தியம் மாதிரி உளர்ற மாதிரி தான் பேங்க்குக்கு தெரிஞ்சது. பேங்க் வேலைக்கு ஆகல. பேங்க்ல போய் மீண்டும் மீண்டும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அதனால தி டெய்லி டெலிகிராஃப் அப்படிங்கிற பத்திரிகை நிறுவனத்துல வேலை பார்க்கிற எல் ஹாலிவெல் அப்படிங்கிற பத்திரிகையாளரை தொடர்பு கொண்டாரு. முதல்ல அவர் சொன்ன விஷயங்களை அந்த பத்திரிகையாளர் நம்பல. நீங்க எடுத்த பணத்துக்கான ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, அது எதுவுமே பேங்க்ல அப்டேட் ஆகல. என்னோட பேலன்ஸ் எவ்வளவு இருந்ததோ அதுதான் இருக்கு. ஜஸ்ட் என்னோட ஏடிஎம் கார்டு போதும். அந்த ஏடிஎம் கார்டுல இருந்து வேண்டிய அளவு பணம் எடுத்துக்கலாம். உங்களோட ஏடிஎம் கார்டு கூட அதை செய்யும். டான் கொடுத்த ஒவ்வொரு நுணுக்கமான தகவல்களை வச்சு அவர் அதை செய்தியா வெளியிட்டாரு. செய்தி வெளிவந்த பிறகு ஆஸ்திரேலியா முழுக்க விஷயம் பத்திக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்பதான் டானுக்கு பயம் எகிர ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் வைரல் ஆகும், போலீஸுக்கு தெரியும், பேங்குக்கு தெரியும், எல்லோரும் எப்ப வேணாலும் என் வீட்டு வாசல் கதவை தட்டலாம், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் அப்படின்னு மனசை திடப்படுத்திக்கிட்டாரு. அவர் எதிர்பார்த்தது போல நேஷனல் ஆஸ்திரேலியன் பேங்க் அவரோட வீட்டு கதவை தட்டிச்சு. கூட இருந்த போலீஸ் அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அந்த பேங்க் என்ன பண்ணாங்கன்னா, அவர் இன்டர்வியூல குறிப்பிட்ட அந்த 5 மாதங்களுக்கு நடந்த வரவு செலவு கணக்குகளை நேரம் ஒதுக்கி அலசி ஆராய்ஞ்சதுல அவர் இன்டர்வியூல சொன்ன மாதிரி அமௌண்ட் கணக்கு இடிச்சது. அப்படின்னா டான் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற முடிவுக்கு பேங்க் வந்தது. டான் சாண்ட்ரஸோட கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. ஆஸ்திரேலியா முழுக்க உற்று நோக்கி அந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது. டான் சாண்ட்ரஸ் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவர் சொன்னது, நான் சிஸ்டமை ஹேக் பண்ணல, ஏடிஎம் உடைக்கல, பேங்க் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணல, ஏற்கனவே இருந்த ஒரு தவறை தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு வாதாடினார். இதன்படி பார்த்தா பேங்க் மேல கூட தான் தவறு இருக்கு அப்படின்னு ஆகுது. இதனால டான் சாண்ட்ரஸ் செஞ்ச தவறுக்கு தண்டனை குறைஞ்சது. 1 வருடம் சிறை தண்டனை. மேலும் எடுத்த பணத்தை திருப்பி செலுத்த உத்தரவிடப்பட்டுச்சு. ஆனா ஏற்கனவே நிறைய பணங்களை டான் செலவு செஞ்சிட்டாரு. இதனால அந்த பணம் முழுக்க லோன் வாங்கிய மாதிரி மாத்தி அந்த பணத்தை நெடுங்காலத்திற்கு பேங்குக்கு திரும்ப கட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. 2011 ஆரம்பிச்ச இந்த கதை இன்னைக்கும் பேசப்படுவதற்கான முக்கிய காரணம் டான் சாண்ட்ரஸோட குற்ற உணர்ச்சி, அதுல இருந்து பிறந்த அந்த நேர்மை. டான் சாண்ட்ரஸ் சட்டத்துக்கு எதிராக பயந்தான் அப்படிங்கறத விட நேர்மை தவறினா மனசுக்குள்ள நடக்கிற மரண வேதனைக்கு தான் பயந்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. மனசு தாண்டா கோட்டு, அப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படிங்கிற எண்ணம் சட்டத்தை விட வலுவானது. நமக்கு நாமே நேர்மையா இருக்கிறத விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. இப்ப 2026ல டான் ஆன்டி கேம்பிளிங் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.